கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பார்வை, அங்கு நடந்த அற்புதமான கிரியை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், இந்த சீஷர்கள் பேதுருவும் யோவானும் அவரோடு இருந்த சீஷர்களும் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் சாதாரணமாய் மீன் பிடிக்கிற மக்கள், இவர்கள் படிப்பறியாதவர்கள். ஆனால் இவர்கள் பேசுகிற தைரியமும், இவர்கள் பேசுகிற அதிகாரமும், இவர்கள் மூலமாய் நடந்த அற்புதமும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் போதித்தார், வல்லமையான காரியங்களை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். அதே போலவே இந்த சீஷர்களும் செய்கிறார்கள் என்பதை கண்டு அங்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள், அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கும் ஒரு எண்ணம் வருகிறது. நானும் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும். இந்த உலகம், இவர்களும் ஒரு நல்ல ஆவிக்குரிய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், சாட்சியுள்ள கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகம் காண வேண்டும். ஒருவேளை நம்ம மனது இப்படி நினைக்கலாம், நான் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன் என்பதை நான் நினைத்து கொண்டிருந்தாலும் சில வெளிப்பிரகாரமான கிரியைகள், அந்த கிரியைகள் பார்க்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்று நினைக்க தோன்றும். ஆக உள்ளான மனுஷனிலும் புறம்பான மனுஷனிலும் எழும்புகிற சாட்சியே ஒரு மெய்யான சாட்சி. அது எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தை பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் 1000 தவறுகள் செய்தாலும் அதை உலகம் அற்பமாய் பார்க்கும், சாதாரணமாய் பார்க்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் உலகமே அவர்களை பார்த்து சொல்லும், நீங்களா கிறிஸ்தவங்களா, நீங்களே இப்படி செய்யலாமா என்று ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்பார்கள். பாருங்கள், உலகமே நம்மிடத்தில் ஒரு சாட்சி எதிர்பார்க்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை இந்த காலத்திலே மிக கட்டமைப்போடு, ஆவிக்குரிய தன்மையோடு, உள்ளான மனுஷனிலும் புறம்பான மனுஷனிலும் அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் பேச்சிலும் பலத்திலும் நிறைந்திருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோமோ அந்தப்படியே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு முறை ஒரு ஊருக்கு கடந்து போயிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்காக நான் பிரயாணம் செய்கிறேன். என்னை அழைத்த ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அவருடைய ஊர் அந்த பட்டணத்திலிருந்து வெளிப்புறகரமாக ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. நான் போன பஸ் அதிகாலை 4 மணிக்கு அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டார்கள். அங்கே யாருமே இல்லை. ஒரு 2 ஆட்டோக்காரங்க தான் இருக்கிறாங்க. என்னோடு கூட இறங்கினவர்கள் ஒரு ஆட்டோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். நான் இறங்கின உடனே அந்த ஆட்டோக்கார் கேட்டார், எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துக்கு நான் போகணும், இன்னாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட எவ்வளோ ரேட்டு என்ன அப்படின்னு கூட அவர் கேட்கல. உடனே அந்த பேக் எடுத்து அவருடைய ஆட்டோவில் வச்சு, ஏறுங்க சார் போகலாம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை சார் நீங்கள் வாங்க, அங்கே போய் பேசிக்கலாம். அவர் கூட்டிக் கொண்டே போகிறார். கூட்டிக் கொண்டு போய் அந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு முன்பாக நிறுத்தி பேக்கை கொண்டு வந்து அவருடைய வீட்டிலே வைத்து விட்டு, அந்த மனுஷன் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் அவர் செய்த செயல்கள் எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பின்பு நான் கேட்டேன், என்ன நீங்கள் என்கிட்ட காசும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்களாவே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்ன பிரதர் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், இந்த ஊர்லேயே ஒரு நல்ல கடவுளுடைய ஊழியக்காரர், நல்ல தெய்வ மனுஷன், இவருக்கு செய்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவர் வீட்டுக்கு வந்தவங்களை கூட்டிகிட்டு வர்றது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த காலையில் அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கே அவருக்கு காசு வாங்கலை. அப்போ தான் அந்த அவர் கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சார். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய சாட்சி அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடங்களிலும் பிரசித்தமாகிறது, ஒரு நல்ல ஒரு சாட்சியாய் மாறுகிறது. இந்த சாட்சியை போல நாமும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்பதை, சாட்சியை போல நாமும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்
நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய சபை மக்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய சமுதாயம் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நாம் வேலை செய்கிற இடத்தில் நமக்கு ஒரு சாட்சி எழும்ப வேண்டும். நம்ம ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்வதற்கு யோஜனைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கண்டு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். நம்மை பார்த்தும் இந்த உலகம் சொல்லட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காகவும் அடியனுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் உம்மை காணும்படிக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen. Amen.